அப்போது நம்பிராஜனுடன் அங்கு வந்த வேடர்கள் இந்த இடத்தில் புதியதாக மரம் ஒன்று நிற்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தனர். அவர்களில் சிலர் மரத்தை வெட்ட முயன்றனர். ஆனால் அவர்களை நம்பிராஜன் தடுத்துவிட்டார். இந்த மரம் திணைப்புனத்தை காவல் காக்கும் வள்ளிக்கு நிழல் கொடுக்கும், எனவே அதனை வெட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின் மகளை பார்த்துவிட்டு நம்பிராசனும் வேடர்களும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அதுவரை வேங்கை மரமாக நின்றிருந்த முருகப்பெருமான் மீண்டும் வேடனாக மாறி வள்ளியிடம் வந்தார். காதல் மொழி பேசினார். வேடனாக வந்த முருகப்பெருமானிடம் வள்ளியின் மனம் சென்றாலும் முன்பின் தெரியாத ஆடவரிடம் பேச்சை வளர்ப்பது தவறு என்ற பெண்மைக்கே உரிய அச்சமும் நாணமும் அவளை தடுத்தது. தனியாக இருக்கும் பெண்ணிடம் இதுபோன்று நடந்து கொள்வது சரியல்ல என்று எச்சரிக்கும் தொனியில் பேசினாள் வள்ளி.